எல்லாத்துக்கு மேலே தன் நண்பனான குச்சேலனுக்காக சகலத்தையும் கொடுத்தான் அல்லவா. அவன் ஒன்னில்லாத ஒரு முஷ்டி தானியத்தை கொடுத்த அதற்காக எல்லா செல்வத்தையும் ஈந்தான். பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் என்கிறா போலே பிரார்த்திக்காமல் இருந்தா எல்லாம் கிடைக்கும். குச்சேலன் கேட்கலையோ இல்லையோ, நேர போனா கன்னடத்தில் பேசினா ஆனந்தமா அனுபவிச்சான், திரும்பி வந்துட்டான். வர்றதுக்குள்ள வீடு முழுக்க சொரிந்து கிடந்ததே. என்னத்துக்கு அவ்வளவு தூரம் ஏற்பட்டது? கேட்டிருந்தா கேட்டது மட்டும் கிடைத்திருக்கும். கேட்காமல் இருந்தால் அவன் ஆசைப்பட்டது அத்தனையும் கொடுக்கிறான். நாம போய் பகவானிடத்துல கேட்கிறோம், எவ்வளவு கேட்ட முடியும்? லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, அதுக்கு மேல எத்தனை பூஜ்யம்னு கூட ஒழுங்கா நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு மாதிரி கணக்குன்னா நீங்க இப்பவும் யாரானு 10,000 எழுதி பாருங்க, சட்டுன்னு 10,000 சொல்ல மாட்டா. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம் எண்ணினாத்தான் நமக்கே பார்க்கறதுக்கு வரும். ஏன்னா எத்தனை பூஜ்யம் ஒண்ணுக்கு பக்கத்துல இருந்தா என்ன, முன்னாடி இருந்தா என்ன, பின்னாடி இருந்தான்னு நமக்கு தெரியறதில்லை. அதனால வீணா பகவான் இடத்துல போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு நம்ம அசட்டுத்தனத்தை காட்டிக்கிறத விட உனக்கு எது தோன்றதோ கொடு என்று பிரார்த்திச்சுட்டால் அவருக்கு எல்லா பூஜ்யத்தும் கணக்கு தெரியுமோ இல்லையோ. அதனால எதை கொடுக்கணும்னால அவனுக்கு கவலை இல்லையே என்று எம்பெருமான் நமக்குன்னு அனுகிரகிக்கிறான். அதைத்தான் குச்சேலோபாக்கியானத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். நாம பிரார்த்திக்காம இருந்துட்டா வேண்டியதத்தனையும் கொடுக்கிறான். மேலும் நமக்கு எது வேணும்னு முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையோ, அது தெரியாதே. ஒரு குழந்தையினுடைய வயிற்றுக்கு எது வேணும் வேண்டான்னு யாருக்கு தெரியும்? குழந்தைக்கு தெரியுமா, தாயாருக்கு தெரியுமா? இது சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு வயசு குழந்தை இன்னது சாப்பிடுவேன் இன்னது சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கும். தாயார் ஓங்கி ஒரு முதல்ல வச்சு உன் வயறு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமான்னு. நமக்கு தோணும் வயறு குழந்தைக்கு தானே தெரியும், இவளுக்கு எப்படி தெரியும்னு ஊரில் யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. அந்த குழந்தைக்கு தெரியாது, தாயாருக்கு தான் தெரியும்னு சொல்கிறோம் இல்லையோ. அதே நியாயம்தான் இந்த இடத்துலையும். நமக்கு எது நல்லது எது தீயதுங்கிறது நாம் அறியோம். அது அறிந்தது தாயான எம்பெருமான் அல்லவா. எவ்வுயிர்க்கும் தாயிருக்கும் வண்ணமாய் என்ன பெற்றவ தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் என்ன சகலவித பந்துவான எம்பெருமான். அவனுக்கு நமக்கு வேண்டியது தெரியும். அதனால இன்னத்தை கொடு இன்னையத்தை கொடுன்னு கேட்டுட்டு இருந்தா நம்ம எல்லாம் பகவான் நன்னாத்தான் வச்சுட்டு இருக்கார், ஒன்றும் குறவில்லை. நமக்கே கொடுத்தவனுக்கே கொடுத்துருந்தா இல்லாத மக்கள் எத்தனை பேர் வாசல்ல சமப்படுறா. அப்ப அவர்களுக்கெல்லாம் அவர் என்னைக்கு கொடுக்கறதுக்கு போவார்? எனக்கு நீ கொடுத்துட்டே இருக்கிறத கொண்டு நான் வாழ்கிறேன். முதல்ல பெரிய சொத்து பகவான் என்ன கொடுத்தார்? கூன் குருடு செவிடு பேதல் இன்மை நன்னு அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷனாக பிறப்பித்து கண்காது மூக்குகளை ஒழுங்கே கொடுத்து நம்ம இத்தனை தூரம் வச்சிருக்கார். அதுக்கு வேண்டிய நன்றியை முதல்ல தெரிவிச்சுட்டோமா? அதை யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்புறம்னா கொடுக்காததை பத்தி பேச்சு. கொடுத்ததுக்கே இன்னொன்று சாதிச்சு காட்டுவிடலே. என்ன சாதிச்சு நம்மால காட்டுவிட முடியும்னா, நமக்குன்னு மட்டும் வாழாமல் சிறிதளவாவது பிறர்க்கு வாழ தெரிந்து கொண்டால் அப்ப பெருமான் ஆனந்தப்படுகிறான். நம்ம என்ன வேணா கத்துண்டதா இருக்கட்டும், எந்த வேலை வேணா பார்த்துருக்கட்டும், அதை புறத்தி யாருக்காக உபயோகப்படுத்துறோமாங்கிறது முக்கியம். இது நம்ம சுத்தியே வட்டத்தை இட்டு கொண்டு வாழாமல் மற்றொருத்தருக்காகவும் வாழ பழகிக்கிறானோ இல்லையோ. எப்படி வாழலாம்? நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அதே தொழிலை இலவசமாக ஏழைகளுக்காக பண்ண முடியுமா? ஒரு நாளாவது பண்ண முற்பட்டால் சரி, அதோ இன்னொருத்தனுக்காகவும் கவலைப்படுறார். இதைத்தான் பரதுக்க அசகிஷ்ணுதான்னு சொல்லுவார்கள். இன்னொருத்தர் துக்கப்பட்டால் அதை கண்டு பொறுக்காமை வேண்டும். வாரத்துக்கு 1 மணி நாழியோ 2 மணி நாழியோ 3 மணி நாழியோ இந்த 2 மணியாவது எனக்குன்னு நான் உபயோகப்படுத்தி கொள்ளாமல் ஏதோ எளியவர்களுக்காக உபயோகப்படுத்த போகிறேன் என்று என்னைக்கான நம்ம பண்ணியிருக்கமான்னு யோசிச்சு பார்க்கணும். வாரத்துக்கு ஒருதையாவது ராத்திரி படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி அமர்ந்து யோசித்து இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்ட கைகால்கள் கொடுக்கப்பட்ட மனசு இவற்றை கொடுத்தவனுக்காக உபயோகப்படுத்தினேனா யோசிச்சு பார்க்குறோமா? கொடுத்தது யாரோ? இதெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு இருக்கோம் நாம. இந்த கைகால் முதலான அத்தனையும் பகவான் நமக்கு கடனாக கொடுத்துருக்கார். திரும்ப போறச்சே கணக்கு கேட்பார். வெறுமை விட்டுட போறதில் எம்பெருமான், உனக்கு இத்தனை நல்லத்தை கொடுத்தேனே, நீ என்ன எனக்காக அதை உபயோகப்படுத்தினாய்? நான் சட்ட புஸ்தகம் வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறபடி உன் கைகால்களை உபயோகப்படுத்தியிருந்தா உள்ள போ, மோட்சத்தில் இடம். படுத்தலையா? என்னைக்கு படுத்துறியோ அன்னைக்கு வா அப்படின்னு திருப்பி அமைச்சிருவனும் எம்பெருமான். அதனாலாவது ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயுதா. கை கால் முதலானவர்களுடைய பரபிரம்மம் படைத்ததே இது அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் பயன்படுத்துவதற்காக. அந்த நாள்லையா இருந்தா அவனுக்கும் அடியார்களுக்குமே பயன்பட வேண்டும்வா. இந்த நாள்ல அப்படி சொன்னா ஏற்புடையதா இருக்காது. அதனால அதற்கும் பயன்படணும்னு வேணா வச்சுக்கலாம். நமக்குன்னு வாழ்ந்துப்போம். கொஞ்சமாவது ஒரு நாளில் பாதியாவது, நாளில் காலாவது, வாரத்தில் கொஞ்ச நாழியாவது பிறர்க்குன்னு வாழ தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதனால தான் பெருமான் நமக்கு அனுகிரகித்ததெல்லாம்
மற்ற பேருக்கு உபயோகப்படுத்த. குச்சேலனுக்கு அத்தனையும் கொடுத்தான், பிரார்த்திக்காமலே கொடுத்தான் அல்லவா? அந்த கதையும் தெரிவித்தார். கடைசியா தானே தன்னுடைய எதுகுலத்தையும் நாசமடைவதற்கு ஹேது பண்ணி கொண்டு தானும் புறப்பட்டான், எல்லாரும் புறப்பட்டு போனார்கள் என்று கண்ணனே ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டான். அதை கடைசி சரித்திரமாக தெரிவித்தார். எப்பவுமே கிருஷ்ண சரித்திரம்னா முடிவு ருக்மிணி கல்யாணம் தான்.